திமுகவை எவ்வளவு கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் ஈவேரா அவர்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் என்னால் தரவுகளை தர முடியும். இன்றைக்கு எங்கே போய் முடிந்திருக்கின்றது இவர்களுடைய கொள்கை? நீங்க தமிழ் அப்படி சொன்னா சொல்லிட்டு போயிட முடியாது சார். நீங்க என்ன சும்மா பாதி பாதியா அரை பொய் கிடையாது. ஒண்ணு முழுசா போய் சொல்லுங்க, இல்ல முழுசா உண்மையை சொல்லுங்க. அரை பொய் அரை உண்மையை சொல்லாதீங்க. அரை பொய் அரை உங்க அளவுக்கு சொல்ல முடியாது சார். உங்க அளவுக்கு சும்மா இப்படி போற போக சொல்லிட்டு போக கூடாது. தங்கத்தட்டில் வைக்கக்கூடிய மலம்னு சொன்னாரு. மறுக்கிறீங்களா? நான் எடுத்து சொல்லட்டுங்களா சார்? நான் சொல்லட்டுங்களா? சட்டமன்றத்தில் திரு கருணாநிதி அவர்கள் ஈவேராவை என்ன சொன்னார்கள் அப்படின்னு தேதியோட சொல்லட்டுங்களா? நீங்க பெரிய அறிவாளியா கூட இருக்கலாம் சார். எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல சார். உங்க அளவுக்கு அறிவு இருக்கலாம் சார். நான் அந்த அளவுக்கு அறிவாளி இல்ல. நான் யதார்த்தமான ஆளு, ஒரு சாமானியனாக நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வந்து பெரிய அறிவாளியாவே நீங்க வச்சுக்கோங்க. நீங்க பாராட்டிக்கீங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீங்க தமிழ் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், திருக்குறள் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இத சொல்லியே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காதீங்க. தமிழை பேசக்கூடாதுன்னு சொன்ன சார். நீங்க முதல்ல நீங்க தமிழை பற்றி பேசக்கூடிய நபர்கள். ஒரே ஒரு கேள்விங்க பத்திரிகையாளர் அவர்களே, ஒரே ஒரு கேள்வி, காது கொடுத்து கேளுங்க ஐயா, காது கொடுத்து கேளுங்க. தமிழை வளர்க்கக்கூடிய நபர்கள் தானே நீங்க ஐயா? ஒரே ஒரு கேள்விதான் சகோதரரே, ஒரே ஒரு கேள்விதான். தமிழை வளர்க்கக்கூடிய நபர்கள் தானே நீங்க? ஒரே முழுசா கேளுங்க. நீங்க அரை காதுல வாங்காதீங்க, முதல்ல 2 காதுல வாங்குங்க ஐயா. ரெண்டு காது கொடுத்து கேளுங்க ஐயா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் தமிழுக்கு குளறு கொடுக்கக்கூடிய நபர்கள் தானே? நீங்க தமிழை பற்றி பேசவர்கள் தானே? இந்த ஆட்சி தமிழுக்கான ஆட்சி தானே ஐயா? இந்த ஆட்சி தமிழுக்கான ஆட்சி தானே? தமிழர்களுக்கான ஆட்சி தானே? தமிழை மையப்படுத்தி வைக்கக்கூடிய ஆட்சி தானே? அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றதா? உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கின்றதா? ஒரே ஒரு கேள்விதான். நீங்க பேசக்கூடிய பத்திரிகையாளர் அண்ணன் பிரியன் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான். திராவிட மாடல், சரிங்களா? இதுல எங்க தமிழ் இருக்கின்றது சொல்லுங்க. மாடல் தமிழா? என்ன சார் பேசிக் விஷயத்தையே தமிழை தமிழ் அப்படிங்கிற சொல்லுங்க. மாடல் அப்படிங்கிறது என்ன? நீங்க இதுக்கு 75 வருஷம் வேணுமா? நீங்க உங்களோட அரசாங்கத்தை பேசி பேசுகிறீங்களே, மாடல் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தையா? எங்க சார் நீங்க கொண்டு போய் விடுறீங்க? அதுக்கு தமிழை கொண்டு டெவலப்மென்ட்க்கு நிறைய தமிழ் வார்த்தையா? குஜராத் மாடல்னு ஒன்ற நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் தமிழ் வார்த்தையா? என்னங்க குஜராத் மாடல், குஜராத் மாடல் ஆஃப் டெவலப்மென்ட் போகாதீங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், கேரளா மாடல் நீங்க 75 ஆண்டு காலமாக இதனிடையில தமிழை டிவிடியன் மாடல் ஒரு கட்சி என்று மாடல் அப்படிங்கிறது ஒரு கவர்னன்ஸ் மாடல். அது வந்து வெல்ஃபேர் இருக்கும், சோஷியல் வெல்ஃபேர் இருக்கும், எதற்காக ஆங்கில டெவலப்மென்ட் இருக்கும் சார். நீங்க தமிழை முன்மாதிரியாக நீங்கள் நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் திராவிட மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன இருக்கு? அவசியம் என்ன? மாடலுக்கு வேற ஏதாவது அதே பேசலாம் சார். ஆடு அணைதுன்னு ஓநாய் கோல பிரகாரம் பேசலாம்.